கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டிலே ஒரு இசைக்கலைஞன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு மூங்கில், வெட்டப்பட்ட ஒரு மூங்கில் காஞ்சி போய் கிடக்குது. அந்த மூங்கிலை அவன் கையில் எடுத்துக்கொண்டு போகிறான். எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்கு போன உடனே அந்த மூங்கில் 2 பக்கமும் உள்ளே ஒரு உலோகத்தை விட்டு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுரண்டி எடுக்கிறான். சுரண்டி எடுத்தவுடன் சில ஓட்டைகளை போடுகிறான். அந்த மேலுள்ள அந்த மூங்கில் எல்லாவற்றிலும் அந்த செதுக்கி அதையெல்லாம் பளபளன்னு ஆக்கி அதில் சில ஓட்டைகளை போடுகிறான். அப்பொழுது அந்த மூங்கில் பேசுது, ஏப்பா, நான் காட்டில் கிடந்தேனே, என்னை ஏன் இப்படி எடுத்துகிட்டு வந்து சிதைக்கிற? எனக்கு வலிக்குதுப்பா, ஏன் இப்படி ஓட்டை போடுற அப்படின்னு சொல்லுது. நீ பேசாமல் இரு, கொஞ்ச நேரம் அமைதியார் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து ஓட்டையெல்லாம் போட்டு முடிஞ்ச உடனே பாலிசாக்கி பளபளன்னு அவன் எடுத்து அவன் ஊதுகிறான். அது அவனுடைய காத்தல்ல, இறைவன் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சுவாசத்தை அந்த மூங்கிலுக்குள்ளே அவன் ஊதுகிறான். ஊதும் பொழுது மெல்லிய இசை அந்த இடம் முழுவதும் பரவுகிறது. அநேகர் கேட்டது சந்தோஷப்படுகிறார்கள். அந்த புல்லாங்குழலிலிருந்து வருகிற இசை அனைவரையும் மயக்கினது. அப்பொழுது ஒரு கீபோர்டு, அந்த ஹார்மோனியம் மாதிரி ஒரு கீபோர்டு, அது இந்த புல்லாங்குழல்கிட்ட பேசுது. என்ன நீ ஒரு தடி மாதிரி இருக்கிற, ஒரு 4-5 பக்கம் ஓட்டை போட்டிருக்க, எங்களை மாதிரி அழகாக இல்லை, ஒரு ஓட்டை போட்டிருக்கு, இப்படியெல்லாம் இருக்குது, ஆனால் உன்னிலிருந்து புறப்படுகிற இசை எல்லாரும் ரசிக்கிறாங்களே அப்படின்னது. இல்லை, நான் காட்டில் கிடந்தேன், என்னை எடுத்துகிட்டு வந்து உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் சுரண்டி எடுக்கும்போது அந்த கடவுளிடத்தில் அந்த இசைக்கலைஞன்ட்ட என்னை அர்ப்பணித்தேன். அந்த நான் என்கிற எண்ணமெல்லாம் வெளியில் எடுப்பதற்கு என்னை அர்ப்பணித்தேன். சுயம் என்னில் சாகுவதற்கு ஓட்டை போடும்போது என்னுடைய சுயமெல்லாம் சாகட்டுங்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தேன். எதனால தான் என்னுடைய அந்த உள்ளிருந்து அந்த வெற்றிடத்திலிருந்து ஊதும்போது அது மெல்லிய இசையாக வெளியிலே வருகிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அனாதையாக கிடந்தோம், காட்டிலே கிடந்தது மாதிரி கிடந்தோம். நம்மளை ஆண்டவரை எடுத்துக்கொண்டு வந்து நம்மளை அவருக்கு பிரியமான பாத்திரமாக உருவாக்கி கொண்டு வருகிறார். அப்படியாக தாவீது சிறு வயசிலே தாவீதை என் இருதயத்துக்கேற்ற தாசன் என்று சொல்கிறார். அவன் இருதயத்துக்கேற்ற தாசனாக மாறுவதற்கு முன்பாக அவன் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் மிகவும் அந்த கடுமையான பாதைகள், சிலுவை பாதை. அவனுடைய வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல் கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் தகப்பனும் தாயும் அவனை கைவிட்டார்கள். அவன் அந்த வளர்ந்து வருகிற வாலிப வயசில் அவனுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். அவன் அதன் பிறகு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் திருமணமான பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அந்த பஸ்ஸிபால் நடத்துகிற பாவம் செய்து அவன் உடைக்கப்பட்டு அவன் வாழ்க்கையில் அக்கிரமத்தையும் பாவத்தையும் அறிக்கையிட்டு சுத்த இருதயத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமான மகனாக மாறினான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மகன் அப்சலோமால துரத்தி விடப்பட்டு நாட்டை விட்டு துரத்தி விடப்பட்டான். அப்பொழுது கூட இருந்த ஆலோசகனான அகிதோப்பியலால் அவன் மிகவும் உடைக்கப்பட்டான். கூட இருந்த சீமையினால் இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைஞ்சு போடா என்று சொல்லி அவனை மிகவும் உடைத்தான். தாவீது மிகவும் சிலுவையிலே அவனுடைய வாழ்க்கையில் இயேசு உடைக்கப்பட்டது போல இவனுடைய வாழ்க்கையும் உடைக்கப்பட்டான். இயேசுவுக்கு முன் அடையாளமாக தாவீது இருந்தான். பிதாவாகிய தேவன் இயேசுவை இவர் என்னுடைய தாசன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு அவனை கடைசியாக என் இருதயத்துக்கேற்ற தாசன் என்று அழைத்து கொண்டார். காரணம், அந்த ஓபேத்தினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பிறந்தவன் தான் ஈசாய். ஈசாய்க்கு பிறந்தவன் தாவீது. தாவீதின் குமாரன் தான் இயேசு. இன்றைக்கு இயேசு தாவீதின் வழியாக
தாவீதின் வழியாக வந்து பிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக நாம் ரட்சிப்பின் சந்தோஷம், அவர் மூலமாக நமக்கு சமாதானம், அவர் மூலமாக நாம் பரிசுத்தம், அவர் மூலமாக நமக்கு பரலோக ராஜ்யம், எல்லாமே அவர் மூலமாக. அந்த புல்லாங்குழல் மூலமாக எவ்வளவு இசை வெளியிலே வந்து அநேகரை மகிழ்விக்கிறதோ, அதே போல் தாவீது என்கின்ற புல்லாங்குழல் மூலமாக இயேசு வந்து பிறந்து நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் தந்து சமாதானத்தையும் தந்து பரலோகத்துக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு நமக்கு கொடுத்த அந்த பெரிய மகிழ்ச்சியை தாவீதின் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொண்டோம். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறார். தாவீதுக்குள்ளே இயேசு இருந்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள இயேசு. நம்முடைய சுயம் சாகுவதற்கு ஒப்பு கொடுப்போமா? நம்மை அர்ப்பணிப்போமா? இயேசுவை போல வாழ்வோமா? இந்த காலத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் இயேசுவை போல வாழ அர்ப்பணிப்போம். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதத்தை செய்து மகிமையை வெளிப்படுத்தும். அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்களை வேறு எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், ஒரு குறைவில்லாமல் நடத்தும். இந்த வியாதி பலவீனம் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சமாதானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you everybody. Thank you.